தேர்வுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. அவர் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் என்ன? இந்த போராட்டத்தின் வெற்றி, இந்த போராட்டத்தின் முக்கிய புள்ளியா இருந்த காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய தோல்வியாகவும் அமைந்திருக்கு. அது எப்படி அப்படின்றது தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நீட் தேர்வை ரத்து செய்யணும், நீட் தேர்வுல இதற்கு முன்னாடி நடந்த அந்த குளறுபடிகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லப்பட்ட இவங்க தரப்புல போராட்டம் வெடிக்க தொடங்குச்சு. இந்த ஒரு அமைப்பினுடைய போராட்டம் ஒவ்வொரு இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பிரதிபலிக்க தொடங்கியது. அதிலும் இதற்கு தலைமை ஏற்று இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே, இவருடைய செயல்பாடுகளும் அந்த நாள்ல இருந்தே அதிகமா பேசப்பட்டு பேசு பொருள் ஆக்கிட்டு வருது. இந்த சூழல்ல தான் இந்திய மாணவர்களை வஞ்சிக்கும், ஏழை மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யணும். இதற்கு முன்னாடி கடந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளால எத்தனையோ இளைஞர்களுடைய அந்த மாணவிகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. இதனால நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று, அந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். நீட் தேர்வே எங்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வேண்டாம், இது ஏழை மாணவர்களின் கனவுகளை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த போராட்டம் கடைசியில மோடி மறுக்கையா, நரேந்திர மோடி மறுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அரசையே கலைக்கணும், மோடி அவர்களே பதவி விலகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த போராட்டம் தீவிரமடைய தொடங்குச்சு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மும்பையில இருந்து அப்படியே இப்போ தமிழகத்துல பல பகுதிகளில் நடக்கிற அளவுக்கு இந்த போராட்டம் பெருகி வந்தது. இப்போ தமிழகத்துல, சென்னையில தமிழக திரையுலகத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்று திரண்டதற்கு ஆதரவு தெரிவிக்கும் அளவிற்கு இந்த போராட்டத்திற்கான ஆதரவு பெருக தொடங்கி இருந்தது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மும்பைன்னு இந்தியாவின் பல மாநிலங்களையும் இந்த போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகமா ஆகிட்டு இருக்கு அப்படின்றதை உணர்ந்து கொண்ட மத்தியில் ஆளும் பாஜக அரசு இதற்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தர்மேந்திர பிரதானை பதவி விலக கோரி சொன்னதா சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தர்மேந்திர பிரதான், கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு. இந்த கடிதத்தை கொடுத்ததற்கு அப்புறமா அவர் நிறைய விஷயங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் இப்படி நடந்துட்டு இருக்க நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய சில தீய சக்திகளோட கையில இந்த போராட்டம் போய் மாணவர்கள் திசை திருப்பி விடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கேன். மாணவர்கள் படிப்புலையும் அவங்களுடைய எதிர்காலத்திலையும் அக்கறை செலுத்தணுமே தவிர இது போன்ற போராட்டங்கள்ல ஈடுபட்டு அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் வீணடிக்கிறத நான் விரும்பல. அதனால என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. மாணவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு இவர் நல்லவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு எதிராகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, இவருடைய மகளா இருக்கக்கூடிய நைமிஷா பிரதான் அப்படின்றவங்க அமெரிக்காவுல தன்னுடைய பட்ட படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த தகவலை அறிந்த நம்மளுடைய இந்தியாவில இருக்கக்கூடிய நெட்டிசன்களும் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்கள் பலரும் ஒரு இந்தியாவின் கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய மகள் நைமிஷாவே அமெரிக்காவுல போய் பட்டம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய கல்வித்தரம் தர்மேந்திர பிரதான் எப்படி வைத்திருக்காரு என்பது அவருக்கே அந்த லட்சம் தெரிந்ததன் காரணமா தான் தன்னுடைய மகளை இந்த இந்தியாவில படிக்க வைக்காம அமெரிக்காவுல சென்று படிக்க வைக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் அதிகப்படியா எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மாணவர்கள் நீட் எங்களுக்கு வேண்டாம், இந்த குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு போராடும் பொழுது அவர்களை இந்த அரசாங்கம் எப்படி கையாண்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருப்போம். போலீசார் மாணவர்களை எப்படி எல்லாம் அடித்தார்கள், எப்படி ஆபாசமான முறையில அவங்கள இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற எல்லா காட்சிகளும் ஊடகங்கள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதற்கு பாஜக தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, இவங்களுக்குள்ள புகுந்து வெளிநாட்டு சதிகாரர்கள் இந்தியாவை சீர்குலைப்பதற்காக இவங்களுக்குள்ள புகுந்திருக்காங்க. போலீஸ் அறையை, பாதுகாப்பு படையினரையே, அரசாங்க அதிகாரிகளை அடிக்கும் அளவிற்கு அவங்க வலுவா இருக்காங்க. அவங்க மீது தாக்குதல் நடத்தினதால்தான் மாணவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பாஜகவினரும் பல விஷயங்களை முன்
வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்றதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டக்காரர்கள் பலருமே இவங்க சொல்ற மாதிரி போலீசாரை தாக்க முயற்சிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் போராடுபவர்களுடைய நோக்கம் சரியா இருக்கா அப்படின்னு அவங்களுடைய செயல்பாடுகளே நம்மளுக்கு கேள்வி எழுப்பும் விதத்துல தான் இருக்கு. எதனால அப்படின்னா, அங்க போராடக்கூடிய பல பெண்களோட கையில சிகரெட் இருக்கிறதும், ஒரு மருத்துவ படிப்பிற்காக போராடக்கூடிய மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னாலே சிகரெட் புகைப்பழக்கத்தால அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரியான மாணவர்களே தங்களுடைய கைகள்ல சிகரெட்டை வச்சுட்டு அந்த போராட்ட களத்துல இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஆபாசமான சைகைகள் மூலமா, அதாவது தர்மேந்திர பிரதான் அமைச்சர், முன்னாள் அமைச்சருடைய அந்த படத்தை வந்து தரையில வரைஞ்சு வைத்து அந்த படத்திடம் ஆபாச முறையில சில சைகைகளை செய்வது போன்று பல காட்சிகள் சோசியல் மீடியால இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பாரத பிரதமரா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை ஆபாச முறையில சித்தரிக்கும் மாதிரியான வரைபடங்களை வரைந்து அதை கையில் வைத்து போராடக்கூடிய பல காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நல்ல நோக்கத்திற்காக போராடக்கூடிய மாணவர்கள் இது போன்ற செயல்களை, ஆபாச செயல்களையும் ஒரு அருவருக்கத்தக்க செயல்களையும் செய்வாங்களா அப்படின்றதும் அந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. சோ அப்ப பாஜக சொல்வதை போல இவங்க வந்து போலீசாரின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வலுக்க தொடங்குது. எப்படி இருந்தாலும் போலீசார் மாணவர்களை நடத்திய அந்த விதம் அப்படின்றது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த வெற்றி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் போராட்டம் பண்ணி இந்த அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமா போராட்டம் பண்ணி இன்றைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இந்திய மாணவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு மிக பெரும் வெற்றியா பார்க்கப்பட்டாலும் இதுல சிலருக்கு தோல்வியும், மிகப்பெரிய அளவிலான தோல்வியும் கிடைத்திருக்கு. அந்த தோல்வி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை அரசியலாக்க நினைத்த திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தான் இது மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்படுது. கட்சிகளை மட்டும் தாண்டி இந்தியாவை நேபாளம் போல வந்து ஆட்சியை கலைத்து ஆட்சி அமைக்க வேண்டும், வெளிநாடுகளுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை இந்தியாவில் அமைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச வெளிநாட்டு சதிகாரர்களுக்கும் இந்த வெற்றி வந்து ஒரு தோல்வியா தான் அமைஞ்சிருக்கிறதா பார்க்க முடியுது. முதல்ல காங்கிரசுக்கு எதனால இது மிக பெரும் தோல்வி அப்படின்னு பார்த்தோம்னா, 2010ஆம் ஆண்டுல நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததே முதல்ல காங்கிரஸ் அப்படின்றது மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு வரலாறு. இதை இப்போ நம்ம வந்து கூகுள் சர்ச்ல நீட்டை வந்து எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2010ல காங்கிரஸ் கவர்மெண்ட், யூபிஏ அதாவது யுனைடெட் ப்ராக்ரசிவ் அலைன்ஸ் சொல்லப்பட்ட காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள் தான் நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெளிவா அதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஆட்சியில் இருந்த திமுகவும் அப்போது காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாங்க. இவங்க கூட்டணியா சேர்ந்துதான் இப்போ யாரெல்லாம் போராடுகிறார்களோ, தமிழ்நாட்டுல நீட் வேண்டாம் வேண்டாம் இது ஏன் கொண்டு வந்து பாஜக அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு போராடுறாங்களோ அவங்க கூட்டணி வைத்திருந்த அந்த கட்சி தான் நீட் எக்ஸாம் 2010ல கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வந்த இவங்க தான் இப்போ வந்து இது வேண்டவே வேண்டாம், நாங்க அப்பத்துல இருந்து எதிர்க்கிறோம், இது பாஜக மாணவர்கள் செய்கிற பெரிய துரோகம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அதனால இப்ப அவங்க போராடக்கூடிய இந்த நோக்கம் இருக்குல்ல, இவங்க தான் கொண்டு வந்தது. ஆனா இப்ப எதிர்க்கிற மாதிரி பாஜகவிற்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி மாணவர்களின் கோரிக்கை நெருக்கடியை ஏற்று பாஜக அமைச்சர் பதவி விலக்கியதை தொடர்ந்து இவங்களுடைய திட்டம் எல்லாம் தவிடுபொடியாக்கி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட கூட்டணியில இருந்தே கூட்டு சதி, அதாவது இப்ப இவங்க சொல்லுவாங்க காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் எங்க ஆட்சியில கலைஞர் அவர்கள் வந்து அதை எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த அளவுக்கு வீதியில் இறங்கி போராடக்கூடிய இந்த திமுகவினர் அப்போ எந்த அளவுக்கு எதிர்ப்பை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து கொண்டு வந்தே ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகும் பொழுது இப்ப போராடக்கூடிய இந்த வேகம் அப்போ கொண்டு வந்த புதுசுல இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த வேகம் கிடையாது. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போ காங்கிரஸ், மத்திய அரசா இருந்த காங்கிரசுக்கு கடிதம் எழுதிதான் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்போ ஒரு கடிதம் மூலமா எதிர்ப்பை வெளிப்படுத்தவங்க இப்ப இருக்க ரோட்ல உட்கார்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்பவே நீங்க இது போன்ற போராட்டங்களை எல்லாம் செய்திருந்தாலே இந்த நிலை, மாணவர்கள் இப்படி அடி உதை வாங்கி தடியடிக்கு ஆளாகி போராடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்காம இருந்திருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே ஒத்துப்பட்டு போயிட்டு மத்தியில் ஆளும் அந்த கூட்டணி கட்சிக்கு வந்து விசுவாசமா இருந்துட்டு இப்போ வந்து நாங்க மாணவர்களோட நலனுக்காக போராடுறோம், அப்பத்துல இருந்து நாங்க தான் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு பேசுறது எந்த வகையில நியாயம் தெரியல. சோ கடந்த 5 ஆண்டு ஆட்சியில நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவினரை பார்த்து நீங்க சொன்ன அந்த ரகசியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்க திராணி இல்லாத இவங்க நடத்திய அந்த போராட்டத்தின், போலி போராட்டத்தின் பொய் பிம்பம் வந்து இன்றைய இளைஞர்களால அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. இததான் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தாலும் அவங்க பேரை சொல்லி போலி போராட்டம் நடத்திய திமுகவினருக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் ஒரு தோல்வி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ நீட்டிற்கு எதிரான இந்த போராட்டம் ஆரம்பிச்சது எப்படி, இது அரசியலாக்கப்பட்டது எப்படி, இதோட விளைவா பதவி விலகிய தர்மேந்திர பிரதான் குறித்தும் பல விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். இந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.